இப்போ நம்ம மட்டன் சாப்ஸ் கிரேவி பண்ண போகிறோங்க. அதுக்கு நம்ம மட்டன் வந்து சாப்ஸ் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்குறேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்குறோம், நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க, கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து சின்ன தக்காளி இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, பெரிய தக்காளி வந்து 1 எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கல்பாசி பாருங்க, கொஞ்சம் கல்பாசி, ஒரு 4 கிராம்பு, அன்னாச்சி பூ வந்து பாருங்க ஒரு 2 இதழ் போதும். ஏலக்காய் வந்து 2 பீஸு, பட்டை ஒரு துண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2.5 ஸ்பூனுங்க. 2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூளுங்க. 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூளுங்க. மஞ்சத்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்புங்க. பாருங்க நம்ம மிக்சியில் இப்போ அரைச்சிக்கலாங்க. பாருங்க தேங்காய் நம்ம இவ்வளோ போட்டுக்கலாம் போதும். பாருங்க கசகசா, சோம்பு, சீரகம், கல்பாசி, கிராம்பு, அன்னாச்சி பூ, பட்டை, 2 ஏலக்காய் எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. பாருங்க இந்த மாதிரி நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு மீதி இருக்கிற தேங்காயில் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு தேங்காய் பால் எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க நான் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பாருங்க வெங்காயம் வந்து 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, போட்டுக்கலாம். பாருங்க இப்போ அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வணங்கணுங்க. பாருங்க நல்லா 2 வணங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு வந்து ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க, போட்டுக்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா வணங்கணுங்க. பாருங்க நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த கறி போட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கலர் மாதிரி வரணுங்க, அது வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பாருங்க தனியாத்தூள் போட்டுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், இது காஷ்மீரி மிளகாத்தூளுங்க. நீங்கள் வெறும் வரமிளகாத்தூள் போடுறதுன்னா ஒரு 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. நான் கலருக்காக போட்டிருக்கேன். இது பாருங்க நம்ம அரைச்சி விட்டதும் போட்டுக்கலாம். அடுப்பு சிம் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் தண்ணி, மிக்ஸி ஜார் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. கறி வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. பாருங்க தேங்காய் பால் எடுத்துட்டோம். இந்த பாலை இதில் ஊற்றிட்டு நல்லா கறி வேகட்டுங்க. ஒரு 4-5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க 5-6 விசில் விட்டாச்சுங்க. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம வெயிட் எடுத்துடலாங்க. கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கறி வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம கறி வந்து ஒரு 4-5 விசில், ஒரு 5-6 விசில் விட்டு வச்சுக்கலாங்க. பாருங்க நல்லா வெந்துருச்சு, சூடாக இருக்குது, ஆனால் நல்லா வெந்திருக்குதுங்க. வேகலைன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் இப்படியே கூட அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சம் சுண்ட விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டு ரெடி ஆயிடுச்சுங்க.